February 2001 Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை துணை தலைவர் அவர்களே, தொழில் மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்த மானிய கோரிக்கையின் மீது எனது கருத்துக்களை கூற வாய்ப்பளித்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக் கொள்கிறேன். எந்த ஒரு நாடானாலும் மாநிலமானாலும் தொழில் துறையில் முன்னேற்றமும் மறுமலர்ச்சியும் காண வேண்டுமென்றால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி சீரான ஆட்சியை நடத்தும் திறமை மிக்கதொரு அரசாக இருக்க வேண்டும். அதைப்போல தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாகவும் அந்த அரசு இருக்க வேண்டும். இந்தியாவின் தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழ்நாடுதான் அமைதி பூங்காவாக விளங்குகிறது. தொழில் முனைவோர்கள் ஆர்வத்துடன் தொழில் தொடங்க முன் வருகின்றனர். இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகுவதோடு நாட்டின் பொருளாதாரத்திலும் வளர்ச்சியை காண முடிகிறது. இந்த வியத்தகு சாதனையை புரிந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுத்துறை நிறுவனங்கள் பலவற்றை நம்முடைய அரசு தொழில்துறை மூலம் ஏற்படுத்தியுள்ளது மகிழ்ச்சிக்குரியதாக உள்ளது. அந்த தொழில்களை தொடங்க பல்வேறு தொழில் முதலீட்டு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை கடனாக வழங்கியுள்ளன. பின்தங்கிய மக்களின் நலனில் அக்கறையுடைய அரசு இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கொள்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பெரிய தொழில்களின் வளர்ச்சி சிறிய தொழில்களை நசுக்கி விடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு அவற்றிற்கிடையே போட்டி நிலவுகிறது. இதனால் சில சிறு தொழில்கள் மூடிவிடும் அபாயம் கூட நிலவுகிறது. இந்நிலையை தவிர்க்கவும் இச்சிறு தொழில்களை பாதுகாக்கவும் சில ஆலோசனைகளை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சிறு தொழில்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குறுகிய கால கடனை நீண்ட கால கடனாக மாற்ற வேண்டும். மின்சார கட்டணத்தில் சலுகை அளிக்க வேண்டும். சிறு தொழில்கள் பயன்படுத்தும் மூலப்பொருள்களை அரசே கொள்முதல் செய்து மானிய விலையில் வழங்க வேண்டும். இந்த கருத்துக்களை அரசு ஆழ்ந்து பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சிறு தொழில்கள் வளர வாய்ப்பு ஏற்படும் என கூறிக்கொள்கிறேன். நாகை மாவட்டத்தில்
கரும்பு சக்கை அதிக அளவில் கிடைப்பதால் அங்கே ஒரு காகித தொழிற்சாலை நிறுவ அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் கலைஞர் கூட்டுறவு கைவினை பொருள்கள் உற்பத்தி சங்கத்தின் நிர்வாக அலுவலர், வேலூர் பூம்புகார் அங்காடியின் இயக்குனருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களின் அக்டோபர் 20ஆம் தேதிய கடிதம் கிடைக்கப் பெற்றோம். எங்களிடம் இருக்கும் பலதரப்பட்ட கைவினை பொருள்களின் மாதிரிகளையும் மற்ற விவரங்களையும் தங்களின் பார்வைக்காக எங்கள் பிரதிநிதி மூலம் அனுப்பியுள்ளோம். அவற்றில் தங்கள் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் விரும்பும் பொருட்களை குறிப்பிட்டு தகவல் அனுப்பினால் அதற்கு தகுந்தாற்போல் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை அனுப்பி வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பொருளிலும் 10 எண்ணிக்கைக்கு மேற்பட்டு ஆணைகள் பெறப்பட்டால் குறிப்பிடப்பட்டுள்ள விலையில் 10% கழிவு தர சம்மதிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் ஆதரவான கடிதத்தை விரைவில் எதிர்பார்க்கின்றோம். தங்கள் நம்பிக்கையுள்ள